இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவரினர் இன்றைக்கு பெருந்திரளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர்களுக்கு எதிர்காலம் உருவாக்குகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த மாணவர் அணிதான் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற மாணவர் அணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார், இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரங்காலத்து பயிர் என்று சொன்னார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் இந்த தமிழகத்தை அனைத்து இந்திய 100 ஆண்டுகளாலும் இந்த தமிழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் ஆளும் என்று சொன்னார்கள். ஆக அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்காக இருக்கும் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிவகங்கை ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற 21 வயது கொண்ட அந்த சிவகங்கை ராஜேந்திரன் தமிழ் மொழி காக்க அந்த இந்தி போராட்டத்தை எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் ஊர்வலம் போகின்ற போது இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கத்திக்கொண்டு போகின்ற போது அங்கே காவல்துறையினர், நீங்கள் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொன்னால் உங்களை நான் துப்பாக்கியால் நாங்கள் சுட வேண்டி வரும் என்று காவல்துறை எச்சரிக்கை சொல்லுகிற போது அந்த கல்லூரி மாணவன் 21 வயது கொண்ட அந்த கல்லூரி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன், அந்த சிவகங்கை ராஜேந்திரன் சொன்னான், மார்பை காட்டி என் மார்பிலே நீங்க துப்பாக்கியை கொண்டு சுடுங்கள், நான் சுடுகின்ற போது என் மார்பிலிருந்து கொட்டுகின்ற குருதி தரையிலே விழுந்தாலும் அந்த குருதி தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லும் என்று சொன்னான். துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த சிவகங்கை ராஜேந்திரன் இறக்கிறார். இன்றைக்கு அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களினர் நீங்கள் தைரியமாக நிற்க வேண்டும். இந்த இயக்கத்திலே நீங்கள் துணிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற கடமை உங்களிடத்திலே இருக்கிறது. இன்றைக்கு கூட மாணவர்கள், ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி சிவகங்கை ராஜேந்திரன் தன் மார்பை துப்பாக்கி சுடுங்கள் என்று காட்டி காவல்துறையினர் காட்டினாரோ, அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு நம்முடைய கழக மாணவர் அணி தயாராக இருக்க வேண்டும். எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய மொழி நினைவு கூறுகின்ற இந்த பொதுக்கூட்டம், இந்த மொழிப்போர் எப்படி நடந்தது என்று சொன்னால் 5 கட்டம். 1938 65 வரை 5 கட்டமாக போர் நடந்தது. அதிலே 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மொழி போருக்காக தன் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக மாணவர் அணியினர் தான் கிட்டத்தட்ட 100க்கு மேல் மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு 1938 ஆண்டு நம்முடைய மாவட்ட இலக்கியனுடைய செயலாளர் அப்பு என்ற பிரபாகரன் அவர்கள் இந்த மொழிப்போர் வரலாற்றை உங்களிடத்திலே மிக அழகாக உங்களிடத்திலே பட்டியலிட்டு சொன்னார்கள். கடைசியாக அவர் சொல்லாததை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 1950 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற போது
இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழி எது, அதை முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்திய ஆட்சி மொழியை இந்தி மொழியாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பாரத பிரதமராக இருக்கிற நேரு சொல்லுகிறார்கள். அப்போது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். எதிர்க்கின்ற போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சட்டத்திலே ஒரு ஒரு சாராம்சத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன சாராம்சம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்தி பேசாத மாநிலங்கள் 15 வருஷம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுப்போம், அவங்க இந்தி கத்துக்கினாங்கன்னா இந்தி ஆட்சி மொழியா தொடரலாம் என்று 1965 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்று சொல்கிறார்கள். ஆக 1965 இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிற பக்தவச்சலம் மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிற போதுதான் மிகப்பெரிய போராட்டம். ஜனவரி 25 நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய தலைமையிலே மதுரையிலே மிகப்பெரிய போராட்டம், ஊர்வலம் நடக்கிறது. காங்கிரசினுடைய அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. மதுரை முழுவதும் கலவரம் அடித்து தமிழ்நாடு முழுவதும் கலவரம். அந்த கலவரத்திலே மாணவனுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்காக இருந்தது. கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு. மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ராணுவத்தையே வர வச்சுட்டாங்க. தமிழகத்துக்கு ராணுவம் வர வைக்கப்பட்டது. ராணுவம் வர வைக்கப்பட்ட போதுதான் நம்முடைய அந்த ஜனவரி 25 கீழ்ப்பழவூர் சின்னசாமி அந்த தீக்குளித்து இறந்து விட்டார்கள். அந்த ஜனவரி 25 கீழ்ப்பழவூர் சின்னசாமி தீக்குளித்து இறந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஜனவரி 25 நம்முடைய வீர வணக்க நாள், பொது வீர வணக்க நாளை இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை அனுசரிக்கிறதுக்கு தகுதி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு, திமுகவுக்கு கிடையாது. தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற திமுக இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி கிடையாது. தமிழ் மொழி காத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழ் மொழியை காத்தவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதற்கு பின்னாலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. தமிழ் மொழி காத்தவர் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட தன்னுடைய பாடலை பாடுவார். தமிழ் மொழி மீது அந்த அளவுக்கு பற்று, அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழ் என்று சொல்லிக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை இன்றைக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய சன்சைன் என்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துகிறார். அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தமிழை பேசினாவே ஃபைன், தமிழ் பேசினா ஃபைன். அங்க இன்றைக்கு துரைமுருகன் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறார், ஹிந்தி வழி நடத்துகிறார். இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி ராணிப்பேட்டையில் சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு இந்தியை கற்றுக் கொடுக்கிறார். ஆக எல்லாருமே இன்றைக்கு தமிழ் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தக்கல் பாடத்தை புகட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மு க ஸ்டாலின் ஆணவத்தின் உச்சிக்கே போயிருக்கிறார். இன்றைக்கு ஆணவத்தின் உச்சிக்கே போயிருக்கிற மு க ஸ்டாலினுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தக்க பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தமிழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்கிறார்,
முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் 520 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க. இதுவரைக்கும் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணன் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கேட்கிறார். ஆனால் எதிர்கட்சி இன்றைக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, 2022 சொல்றார், நாங்க 93% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். 23 சொல்றாரு 77% தான் நாங்க நிறைவேற்றிருக்கிறோம். 24 சொல்றாரு 93% நாங்க நிறைவேற்றிருக்கிறோம். முன்னுக்கு புறணா சொல்றார். நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே 54 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். 54 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிய ஒரே தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருன்னா, நான் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வை நான் ரத்து செய்து விடுவேன் என்று இளைஞர்களை மாணவர்களை ஏமாற்றினார். இது ஏன் சொல்லுது என்று சொன்னால், மாணவர் சமுதாயத்தை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர் மு.க. ஸ்டாலின். நீட் தேர்வை நான் வந்தவுடனே ரத்து செய்து விடுகிறேன். அவருடைய தங்கை கனிமொழி சொல்லுது, ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்க அப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆளுநர் உரையின் போது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டார், நீட் தேர்வு நீங்க ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, 4 வருஷமாவது ஏன்பா ரத்து பண்ணலன்னு கேட்டார். அதுக்கு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லியே, நாங்க ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னோம் சொல்றார். அதற்குத்தான் நான் இங்க இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், மாணவனுடைய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும், எல்லா அரசியல் தலைவருக்கும் தெரியும். அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அந்த நீட் தேர்வு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்து விட்டது. தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அதுக்கு தான் தீர்க்கமாக இந்த மாணவனுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தவர் எடப்பாடியார். எடப்பாடியார் சிந்தித்துதான் இன்றைக்கு சாதாரண குப்பன் சுப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அவர்கள் எல்லாம் மருத்துவராக வேண்டும் என்று சொல்லி அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு 4 ஆண்டுகளிலே 3500 மருத்துவர்களை உருவாக்கிய பெருமை எடப்பாடியார். மாணவர்களை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் அவர்கள் அரசு துறையிலே வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் 3% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர், சட்டமாக கொண்டு வந்தவர் எடப்பாடியார். 4 வருஷத்துல இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கொண்டு வந்திருக்கிறாரா? எதுவுமே இல்லை. நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு அவருடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு அறிவை வளர்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் கணினி மயமாயிடுச்சு, உலகமே கணினி மயமாயிடுச்சு என்று 25,000 மதிப்புள்ள விலையில்லா மடிக்கணினியை கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. மாணவர் சமுதாயத்தை சிந்தித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக திட்டங்களை கொடுத்தது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியில. இதையெல்லாம் இன்றைக்கு நிறுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் என்ன கேட்கிறேன், மு.க. ஸ்டாலின் 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதினா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப அட்டைக்கு கூடுதலா 1 கிலோ சர்க்கரை தருவேன். 44 அமாவாசை போயிடுச்சு.
4 வருஷம் போயிடுச்சு. 1 கிலோ சர்க்கரை வந்து கொடுக்க முடியல. அவனு 4 வருஷம் ஆச்சு. 1 கிலோ சர்க்கரை கொடுக்க முடியல. அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியல. அப்போ எந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு அரசு ஊழியர்கள்லாம் வீதிக்கு வந்துட்டான். போராட்டம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், நர்சுங்க ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர்கள் எல்லோரும் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. கண்டிப்பாக அதே போல இருக்கக்கூடிய மாணவர்கள் சிந்தித்து பார்க்கணும். மாணவர்கள்லாம் கல்வி கடன் ரத்து பண்றோம்னு சொன்னார். மத்திய வங்கியில கடன் வாங்கியிருந்தாலும் நாங்க ரத்து பண்ணிடுறோம். ஏமாற்று வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி. இதுவரை 4 வருடம் ஆகியும் அந்த கல்வி கடனை ரத்து செய்யவில்லை. அதே போல பெண்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் தரேன், 100 ரூபாய் மானியம் தரேன். 4 வருஷம் ஆகுது, அதுவும் கொடுக்கல. இன்னும் ஒரு வாக்குறுதி என்னன்னா, நம்ம 2 மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் கட்டுறோம். மு.க. ஸ்டாலின் சொன்னார், 2 மாசம் அதிகமா கரண்ட் பில் வருது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடப்பாடியாருடைய ஆட்சியில. ஆகவே நாங்க மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கீடு பண்றேன் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 4 வருஷம் ஆகுது, 2 மாசத்துக்கு ஒரு முறை கட்டிக்கிறோம். இப்போ அதே போல இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 1500 ரூபாய் உயர்த்துவோம். கட்டிய கணவன் கைவிட்டாலும், பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும், எல்லோரும் கைவிட்டாலும் நான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. ஆனா இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு 1500 ரூபாய் உயர்த்துறேன்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த முதியவர்களுக்கு கூட 1500 ரூபாய் உயர்த்தவில்லை. இதையெல்லாம் நான் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும் முடிவெடுத்தார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் 2 மணி நேரம் 52 நிமிஷம் இதுவரைக்கும் தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே எதிர்கட்சி தலைவர் அவ்வளவு நேரம் பேசியதாக வரலாறு இல்லை. நீங்க எல்லாமே நோட் போட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மக்கள் அந்த வாய்ப்பு கொடுக்கல. எதிர்கட்சி தலைவரா நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பு கொடுக்கல. தொடர்ந்து அவர் மரணிக்க வென்றவரை முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்ய போது அம்மா மட்டும் தன்னந்தனியாக சென்று சட்டமன்றத்திலே முதலமைச்சரை கேள்வி கேட்டு வந்தது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 2 மணி நேரம் 52 நிமிஷம் அடுக்கடுக்கான கேள்விகள். ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியவில்லை. சட்டமன்றத்தினுடைய நேரலையை கட் பண்ணிட்டான். சபாநாயகரை கேட்டோம். மறுநாள் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும் போது நீங்க நேரலையை கட் பண்ணீங்க என்னன்னு கேட்டா அது டெக்னிக்கல் எரர் என்றான். அப்பாவு டெக்னிக்கல் எரர், வைரஸ் வந்துச்சுன்றான். அப்போ மு.க. ஸ்டாலின் பேசும்போது மட்டும் பதில் சொல்லும் போது மட்டும் வைரஸ் வரலையா, டெக்னிக்கல் எரர் வரலையா கேட்டா அதுக்கு சபாநாயகர் கிட்ட பதில் இல்லை. அதை நேரலை பண்ணியிருந்தா 2 மணி நேரம் 52 நிமிஷம் எதிர்கட்சி தலைவர் பேசியதை நேரலை செய்திருந்தால் இந்நேரம் மு.க. ஸ்டாலின் காணாமல் போயிருப்பார். அந்த அளவுக்கு கேள்வி மேல் கேள்வி கலைகளை கொடுத்தார். இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே அடுக்கடுக்காக பேசியவர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார். ஆகவே இன்றைக்கு சொன்ன வாக்குறுதியை மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. அதே நேரத்திலே
நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 54 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். 54 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த உடனே அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற உடனே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நேரா கோட்டைக்கு போனாங்க. 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்தில் 7 கோப்புகளிலே அம்மா அவர்கள் கையொப்பமிட்டார்கள். அம்மா சொன்னாங்க, சட்டமன்ற தேர்தலின் போது நான் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக நீங்க என்ன ஆக்கினா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டை வச்சுக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறியை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். உடனடியாக அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதே போல தாலிக்கு தங்கம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். 4 கிராம் தங்கம், 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் 25,000, பட்டம் படித்திருந்தால் 50,000. அம்மா சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கின்றவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கயிற்றிலே தங்கத்தாலி தான் தொங்க வேண்டும், மஞ்சள் கயிறு என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி 4 கிராம் தங்கமும் ரூபாய் 25,000, 50,000 உடனடியாக கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, மகப்பேறு உதவி திட்டம், இந்த கிராம பெண்களுடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தை ஆரோக்கியத்தோடு வளர வேண்டும், தாயும் சேயும் சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக 12,000 ரூபாயிலிருந்து நான் 18,000 தரேன்னாங்க. உடனே கொடுத்தாங்க. அதே போல விலையில்லா ஆடுகள், விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டம், எல்லா திட்டமும் அம்மா அவர்கள் 54 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து 54 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு கூட ஒரு போன வாரம் நம்முடைய நெமிலி பக்கத்தில் நெல்வாய் கண்டிகை, நெல்வாய் கிராமத்தில் 6 பேர் கொண்ட கஞ்சா போதைப் பொருள் ஆசாமிங்க 2 பேர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டான். இப்போ நம்ம மேடியில் உட்காந்துக்கிறோம், மேலேரியில வந்து ஒரு வாலிபரை கத்தில குத்தி வழிப்பறிக்குள்ள பண்ணி போயிருக்கிறான். இப்போதான் செய்தி வருது. அது எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்குது. இன்னைக்கு 6 வயசு சிறுமி முதல் 60 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அவமானம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடியது பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1928ஆம் ஆண்டு சென்னையிலே 140 ஏக்கரிலே ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப கல்லூரி, இந்தியாவில் இருக்கிற தரமான மாணவர்கள் எல்லாம் தங்கி படிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல யாரும் சாதாரணமா உள்ள போக முடியாது. ஆனால் திமுக காரன் உள்ள போறான். சைதாப்பேட்டையினுடைய தொகுதியினுடைய இணை செயலாளராக இருக்கிறான் ஞானசேகரன். அந்த ஞானசேகரன் எப்படா போறான்னு சொன்னா, காவல்துறையினுடைய உடையணிந்து போறான், வாக்கி டாக்கி கையில் வச்சுட்டு போறான். அங்கே உள்ளே சென்று அங்க மாணவிகள் எல்லாம் படம் எடுத்து, வீடியோ படம் எடுத்து அவங்களாம் மிரட்டி பல பெண்களை கற்பழித்திருக்கிறான். இப்போ ஒரு பெண் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் பணம், என்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவனுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் தைரியமாக இன்றைக்கு புகார் கொடுத்து இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு போதைப் பொருள் கட்ட சட்டம், இன்னைக்கு குற்றங்கள் திமுக தான் குற்றமே பண்றான். அதே போல இன்னைக்கு போதைப் பொருள் 2000 கோடி கடத்திருக்கிறான். யாருன்னா ஜாபர் சாதிக், மாவட்ட அயலகனுடைய துணை அமைப்பாளர். அது மட்டுமல்ல, திமுக காரன் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே காஞ்ச மாடு கம்பு கொள்ளியில் நோஞ்ச மாதிரி நோஞ்சிட்டான். நம்ம இவரு சொன்னார், ஏஎல் விஜயன் சொன்னாரு, நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ சம்பத்தண்ணன் சொன்னார், இங்க நகரத்தந்தை பண்ணுகிற என்னென்ன பண்றாரு இன்னும் உள்ள இடத்துல பட்டியலிட்டு காட்டினார். அந்த நகரத்தந்தைன்னு பேர் வந்தது எதுக்கானா, நகரத்தந்தை தானே அவன் சொன்னா அரசாங்க சொத்துலாம் எந்திரான்றான். அந்த நகரத்தந்தைன்னு கண்டுபிடிச்சுன்னு யார் தெரியுமா? திமுக காரன் தான். நம்ம சொல்ல நகரத்தந்தைன்னு
நகரமன்ற தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நகரமன்ற தலைவர் தான். அத்தை திமுக தான் சொன்னான், அவர் நகரமன்ற தந்தைன்னா. அப்ப நகரமன்ற தந்தைன்னா சொத்து தான் எந்த தாடான்றான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கு பெரிய லாட்ஜி கட்டிட்டு இருக்காங்க. ஆக அதுக்கெல்லாம் நம்ம உடனடியா அதிமுக சார்பில் வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, தினந்தோறும் திமுக ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய அரக்கோணம் தொகுதியில கோணலன்ற ஊர், அங்க திமுக கவுன்சிலர் ஒருத்தன் 60 ஏக்கர் அரசாங்க நிலத்துல அபகரிச்சுன்னு பயிர் வச்சுக்கிறான். அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அந்த கிராம மக்கள்லாம் நேற்று முன்தின கூட எல்லாம் மறியல் பண்ணிக்கிட்டாங்க. மறியல் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஒரே காரணம், அவன் திமுகவை சேர்ந்தவன் கவுன்சிலர், நடவடிக்கை இல்லை. அதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு இன்னைக்கு தான் அவங்க என்ன பார்த்துட்டு போயிருக்காங்க. இனிமேல் நம்ம போராட்டத்துக்கு பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்கிற வரை நம்ம போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கணும். ஆகவே இன்றைக்கு ஒரு அலங்கோல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஆணவ ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக 2026 வெற்றி பெறும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் மு.க. ஸ்டாலினுடைய கைம்பாவியார்கள். மு.க. ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு ஒத்துவதிங்கிறான் இந்த ஊடகமும் பத்திரிகையும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது டிவியில விவாதம் பண்ணுவான். என்னன்னா, எடப்பாடியார் ஆட்சியில பசுமாடு பால் கறக்கல, அதுக்கு விவாதம். எடப்பாடியார் ஆட்சியில கண்ணுக்குட்டி காணாம போச்சு, அதுக்கு விவாதம். அப்படியெல்லாம் விவாதம் பண்றான். இன்னைக்கு தினந்தோறும் இந்த திமுக ஆட்சியில பல பிரச்சனைகள் நடக்குது, மக்களுக்கு பல பிரச்சனைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறையில நம்முடைய சென்னை காவல்துறை அலுவலகத்தின் முன்பு அவன் போய் புகார் கொடுத்தானா, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி மண்ணெண்ணெய் ஊத்தின்னு கொளுத்திக்கின்னு அந்த காவல்துறை முன்னாடியே கொளுத்தின்னு ஓடுறான், இறக்குறான். அதுக்கு விவாதம் இல்லை, அதுக்கு விவாதம் இல்லை. என்ன சொல்றான், டிவி திறந்த உடனே சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாருக்கு ரெட்டை லட்சணம் கிடைக்குமா, அது ஒரு விவாதம். ஏண்டா அறிவு கட்டணுங்கள. உச்ச நீதிமன்றம் கழக பொதுக்குழு தீர்மானம் செல்லும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், தலைமை கழகம் அவ்வை சண்முக சாலை இருக்கிற எம்ஜிஆர் மாளிகை ரெட்டையில அவுத்து தாண்டான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. உச்ச நீதிமன்றம் சொன்னா கூட இந்த ஊடகமும் பத்திரிகை என்ன பண்றான், அந்த டிவி தந்தா போதும், ரெட்டையில கிடைக்குமா கிடைக்காதா. நம்மளை இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக வேற வழி இல்லை மு.க. ஸ்டாலினுக்கு. இன்றைக்கு எடப்பாடியாருடைய பெருமை புகழெல்லாம் இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. அவருக்கு நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த இயக்கத்திலே. அடுத்த முதலமைச்சர் என்ற ஸ்தானத்துக்கு அவர் வந்து விட்டார். அதை அவனால பொறுக்க முடியல. ஒரு மு.க. ஸ்டாலின் சொல்றான், எதிர்கட்சி மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார் எடப்பாடியார். எதிர்கட்சி தலைவர் என்று தான் சொல்லுவார். ஆனால் மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், நான் எதிர்கட்சி தலைவரை மதிப்பதில்லை, அவர் பேச்சை நான் கேட்பதில்லை என்று சொன்னேன். சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களே, இது மண்ணின் பசுமாட்டுக்கு சொன்ன நீதி சொன்ன மனுநீதி சொன்ன அந்த நாடு, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நான் மரியாதை தர மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆணவத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு கூட ஒரு மரியாதை இல்லை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அது ஒரு அரசு விழா. அந்த அரசு விழாவிலே அமைச்சர் கலந்து கொள்ளலாம்,
துணை முதலமைச்சர் அவங்க கலந்துக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்துக்கலாம். லைனா உட்காந்துக்கிறாங்க. இது மாதிரி லைனா உட்கார்ந்து இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் வரான். வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட மேடையில் வரான். வந்த உடனே அந்த அமைச்சர், மாவட்டத்தினுடைய அமைச்சர் அந்த மூர்த்தி எழுந்து அவருக்கு சால்ல போடுறான். ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஒரு அமைச்சர்னா என்ன? அமைச்சருக்கு அந்த இன்பநிதிக்கு என்ன சம்பந்தம்? உதயநிதி ஸ்டாலின் காலில் நாவுழு கையில் அவனும் துணை முதலமைச்சர். ஆனால் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சால்ல போடுறான். ஒரு அமைச்சருடைய புரோட்டோகாலே இல்லை. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் கலெக்டர் அம்மா உட்காந்துக்கிறாங்க. அந்த கலெக்டர் அம்மாவுக்கு இன்பநிதி கூட இடம் கொடுக்கல. அவன் கூட வந்த அவன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுத்துட்டு கலெக்டர் அம்மா எழுப்பி அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கே இன்றைக்கு மரியாதை இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தலிலே நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். மாணவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற கடமை உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நன்றாக இந்த இயக்கத்திற்காக உழையுங்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்